ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சட்ட ரீதியான பெயில்னு ஒன்று இருக்குது. அது சொல்கிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியில் 167. சரிங்களா? இந்த 167 ஆஃப் சிஆர்பிசியில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் அந்த சட்ட ரீதியான பெயில் சம்பந்தமாக மட்டும் பார்க்கலாம். இப்போது அந்த பெயிலில் உள்ள அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா சப்செக்ஷன் 1 கொஞ்சம் ஃபார்முலா பார்த்துக்குவோம். சப்செக்ஷன் 1 சொல்லப்பட்ட விஷயம், பொதுவாக ஒரு நபரை கைது செஞ்சிட்றாங்க. செஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, காவலில் வச்சிட்ருக்காங்க. காவலில் வச்சுட்டு அந்த அந்த விசாரணை பண்ணிகிட்ருக்காங்களே, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த விசாரணை என்ன பண்ணுறாங்கன்னா 24 மணி நேரத்திற்குள்ளே முடிக்கவில்லை என்றால் 24 மணி நேரத்துக்குள் அந்த விசாரணை முடிக்கப்படாத அந்த சூழ்நிலையில் அந்த நபர் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அந்த தகவல் வந்திருக்குங்க இல்லையா, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷனோ இல்லையோ அந்த அக்யூஸ்டு மேலே உள்ள அந்த குற்றச்சாட்டு ஆதாரம் இருக்கிறது, அதற்கான ஆதாரம் இருக்கிறது என்று நம்புவதற்கு காரணம் இருந்தால் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உதவி ஆய்வாளர் அந்த ரேங்குக்கு கீழே உள்ளவங்களும் இங்கே வரக்கூடாது. உதவி ஆய்வாளர் ரேங்க்கு மேலே உள்ள நபர்கள் இல்லைன்னா உதவி ஆய்வாளர் இல்லைன்னா அவங்களுக்கு மேலே உள்ள நபர்கள் என்ன பண்ணலான்னா, அந்த நபரை அருகில் உள்ள, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அருகில் உள்ள அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை அந்த வழக்கு சம்மந்தமான அந்த என்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த பதிவேடுகள் மற்றும் அந்த அக்யூஸ்டை போய் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும். எப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 20 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிவடையாத நிலையில் ப்ரொடியூஸ் பண்ணிடணும். காவலில் வச்சுக்கக்கூடாது. சரிங்களா? இதுதான் சொல்கிற செக்ஷன் பார்த்திங்கன்னா சப்செக்ஷன் 1. இப்போது அந்த அக்யூஸ்டை போய் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மேஜிஸ்ட்ரேட் அந்த அக்யூஸ்டை என்ன பண்ணுவார், அதை சொல்கிறது தான் சப்செக்ஷன் 2. அந்த சப்செக்ஷன் 2 சொல்லப்பட்ட அந்த விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை போய் அந்த அக்யூஸ்டை ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒன்று ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாலும் சரி, சப்போஸ் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாலும் சரி, 2 பேரில் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அக்யூஸ்டை 15 நாட்களுக்கு தாண்டாத, அதாவது நாட் எக்ஸீடிங் 15 days அந்த கால அளவுக்கு அந்த நபரை காவலில் வைக்க உத்தரவிடலாம். சரிங்களா? இது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல சப்போஸ் அந்த அதிகார வரம்பு இல்லாத அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத அந்த மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணலான்னா, அவரை மேலும் காவலில் வைக்க தேவையில்லை என்னும் அந்த பட்சத்தில், அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்க, அந்த அதிகார வரம்பு உள்ள அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அந்த எதிரியை அனுப்ப வேண்டும். கன்சென்ட் கோர்ட்டுக்கு அந்த எதிரியை அனுப்ப வேண்டும். இது சொல்கிற செக்ஷன் சப்செக்ஷன் 2 உள்ள 2 விஷயமும் இதுதான்.